வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பிரான்சின் வீழ்ச்சி, பாழ்பட்ட பேரரசு. 1940 ஆண்டு மே மாதம் ஐரோப்பா முழுவதும் ஜெர்மனியின் புயல் வீசியது. அடுத்த குறியாக இருந்தது பிரான்ஸ். அந்த நாட்டின் மக்கள் பெருமையுடன் கூறினர், எங்களை நெருங்க முடியாது, எங்களுக்கு மாஜினோட் கோட்டை இருக்கின்றது. ஆனால் ஹிட்லர் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்திருந்தார். பிரான்ஸ் நாட்டின் வடக்கில் இருந்த பெல்ஜியம் வழியாக ஜெர்மன் டேங்குகள் பாய்ந்தன. அந்த வேகம் மின்னல் போல. அந்த தாக்குதல் பிளிட்ஸ்கிரீக்கின் உச்சம். பிரான்சின் பாதுகாப்பு கோட்டைகள் புறக்கணிக்கப்பட்டன. அரசாங்கமும் இராணுவமும் குழப்பத்தில் விழுந்தது. மக்கள் பயத்தில் ஓடினர். ஒரு நாட்டின் மரியாதை, ஒரு பேரரசின் பெருமை சில வாரங்களில் சிதைந்து போனது. ஹிட்லரின் டேங்குகள் பாரிஸ் நோக்கி நகர்ந்தன. வானில் விமானங்கள் ஜெர்மன் கொடியை ஏந்தின. பாரிஸ் நகரம் நெருப்பால் சூழப்பட்டது. ஜூன் 14, 1940 ஜெர்மன் படைகள் பாரிஸை அடைந்தன. அந்த நாள் பிரான்சின் வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக மாறியது. மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியே பார்த்தனர். கண்களில் கண்ணீர், மனதில் கேள்வி. நமது நாட்டின் பெருமை இப்படியும் முடிந்து போகுமா? பிரான்ஸ் சரணடைந்தது. அரசாங்கம் விசி நகரில் தற்காலிக ஆட்சி அமைத்து நகர்ந்து கொண்டது. ஆனால் உண்மையில் நாடு இரண்டாக பிளந்தது. ஒருபுறம் ஹிட்லரின் இரும்பு கை, மறுபுறம் எதிர்ப்பு வீரர்களின் அமைதியான முகாம். அந்த வீழ்ச்சி உலகத்திற்கு ஒரு பாடமாக இருந்தது. பெருமை மட்டும் போதாது, ஒற்றுமை மற்றும் விழிப்புணர்வு இல்லையெனில் மிக வலிமையான நாடும் வீழ்ந்துவிடலாம். பாரிஸ் ஒரு நாள் மீண்டும் எழும். ஆனால் அந்த காலகட்டத்தின் சாம்பலில் டேங்குகளின் சத்தம், மக்களின் அலறல், அமைதியின் அழுகை இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை தேனோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.